படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்தேன். விஸ்வநாதன் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலி எமோஷனல் டிராமா ரொம்ப அழகா டச் ஆகுது. ரொம்ப நல்ல படம். சூர்யா சார் ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு. மம்தா மேம் ரொம்ப குறும்புத்தனமா நடிச்சிருக்காங்க. ராதிகா சரத்குமார் ரொம்ப நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷோட இசை நல்லா இருக்கு. வெங்கி சாரோடைய எழுத்து நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்ல படம். எமோஷனலா தான் போகுது. எமோஷனலா அழுகிற மாதிரி தான் படம் போகுது. கனெக்டும் ஆகுது. சில செகண்ட் ஹாஃப்ல சில லேக் தெரியுது. பட் அந்த லேக் வந்து திரைக்கதை தூக்கி சாப்பிடுது. மம்தாவே நல்லா பண்றாங்க. மம்தா ராதிகா அவங்களுக்குள்ள இருக்கிற காமெடி, மம்தா வந்து சூர்யா சார்ட்ட பேசும்போது வர காமெடி, அதுவே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப காமெடிக்குன்னு தனி ட்ராக்லாம் கிடையாது. படத்தோட ஒன்றியே போகுது. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. படம் வந்து 16+ மெச்சூர்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடி, எமோஷன் எல்லாமே சேர்ந்து நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா மமிதா பைஜு தான். சூர்யா தான் ஹீரோ. பட் இருந்தாலும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே சுட்டித்தனமா பயங்கரமா அப்படி இப்படின்னு நல்லா இருந்துச்சு. ப்ளூ சட்டை மாறன்லாம் சொல்லுவாரு, லூஸ் ஹீரோன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி எங்கேயோ போயிருமோ, கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தோணுச்சு. பட் நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் வந்து அதான் ஃபீல் குட் மூவி ப்ரோ. ஃபீல் குட் மூவி. ஒரு அன்பை வந்து எப்படி வெளி காமிக்கிறாங்க அதுதான் படத்துல காமிச்சிருக்காங்க. அந்த அன்பு நல்லா அவங்க வெளிப்படுத்துற விதம் வந்து நல்லா இருந்தது. மமிதா பைஜு ஆகட்டும், சூர்யா ஆகட்டும், ராதிகா மேம் ஆகட்டும், அந்த எமோஷன் சீன் சூப்பரா இருந்துச்சு. ஒரு லவ் தான் ப்ரோ படம். படம் ஃபுல்லா லவ் இருக்கு, காமெடி இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நல்லா பார்க்கலாம், உட்காந்து பார்க்கலாம். எனக்கு எதுவும் பெருசா லேக் அடிக்கல, போர் அடிக்கல. அகைன் ஒன் மோர் கம்பேக் ஃப்ரம் சூர்யா ஆஃப்டர் கருப்பு மூவி. போன வாட்டி மாஸ் படம் கொடுத்தாரு கம்பேக். இந்த வாட்டி கொஞ்சம் ஃபேமிலி டிராமா கிளாஸ் படம் கொடுத்துருக்காரு அவர். செகண்ட் ஹாஃப்ல லேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு திரைக்கதையில சூடு பிடிக்குது. ஒரு இன்டர்வல் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாஸ் ஃபைட் எல்லாம் கிடையாது. நல்ல ஒரு இன்டர்வல் முன்னாடி வர சீன் சொல்றேன். ஒரு நல்ல ஒரு எலகண்டான இன்டர்வல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல சின்னதா ஒரு லேக் தெரியுது. சில கிளை கதைகள் வரதுனால. கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. இல்ல எல்லா ஜெனரேஷனுக்கும் பிடிக்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிக்கும் கண்டிப்பா. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் படம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. இப்ப இருக்கிற பசங்களுடைய மைண்ட் செட்டே மாறிடுச்சுல. ரொம்ப வந்து டானா காமிக்கணும், ரொம்ப கெட்ட வார்த்தை பேசணும், அதுக்கு தானே கைத்தட்டல் அதிகமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது இதுல அந்த மாதிரி ஒரு காட்சிகள் கூட கிடையாது. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை செட் ஆகுமான்னு தெரியலன்னு. ஆனா தேட்டர்ல பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. மமிதா பைஜு ஃபுல் வைப் பண்ணியிருந்தாங்க படத்துல. காமெடி மமிதா பைஜு தான் ஒரு காமெடி ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் அவங்க இல்லைன்னா படம் கொஞ்சம் லேக் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் அவங்க ஃபுல் சீன்ல அவங்க வராங்க. ஸ்கிரீன் பிளே ஃபுல்லா கொடுத்துருக்காங்க மமிதாவுக்கு. ஏன்னா சில படத்துல வந்து ஹீரோக்கு மட்டும் கொடுப்பாங்க ஸ்கிரீன் பிளே, ஹீரோயின் தர மாட்டாங்க. பட் ஆனால் இந்த படத்துல வந்து ஹீரோயினுக்கும் சேமான ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காங்க, ஹீரோக்கும் சேமான ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காங்க. அதனால நல்லா இருந்துச்சு படம். இல்ல இப்போ ரொம்ப எமோஷனல் கிடையாது படம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது. ஃபேமிலியா பார்க்க வேண்டிய படம். ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் பார்க்க வேண்டிய படம் இது கண்டிப்பா. ராதிகா மேம் வர்ற எல்லா சீன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூர்யாவோட ஆக்டிங் அப்படி மட்டும் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன் சூர்யா அப்படி பண்ணியிருக்காங்க? ஏன்னா வந்து அவங்க 2 பேரும் அப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இவரோட கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து மமிதா நீ கொஞ்சம் கம்முனிருமா, சூர்யா தான் மெயின் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. ஸோ கொஞ்ச நேரம் வந்து மமிதாவே காணும். ஸோ சூர்யா செம்ம பெர்ஃபார்மன்ஸா இருக்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே. ஆனா மெயின் கதைன்னு இந்த படத்துல ஒண்ணு இருக்கு. பட் அதை பண்ணி தான் அதை தான் வந்து ஃபுல்லா எடுத்துட்டு போயிருக்கணும். செகண்ட் ஹாஃப்ல அதுதான கதை அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் அந்த வாரிசு படம் பார்த்தா லைட்டா அங்க ஒரு ஃபீல் இருந்துச்சு, இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டாங்க. பட் ஓவராலா வந்து அங்கங்க கொஞ்சம் லைட்டா நிறைய விஷயங்கள் லாஜிக்கெல்லாம் இருந்தாலும் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங் இருந்துச்சு கண்டிப்பா. ஸ்டோரி வந்து எப்படின்னா அதான் ஃபேமிலி ஓரியன்டட் மூவி ஸ்டோரி. ஆனா இன்னும் டிஃப்ரெண்ட் ஜானர். ஆக்சுவலி இன்னும் டிஃப்ரெண்ட் ஜானர் எடுத்துருக்காங்க. காமெடி நான் ரொம்ப நல்லா இருக்கு, சிரிப்பு வருது. மொத்தம் மமிதா பைஜு தான் காமெடி பண்ணியிருக்காரு மொத்த படத்துல. நல்லா இருக்கு. பேர் வந்து கதைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா தான் ப்ரோ இருக்கு. ஏஜ் கேப் இருக்கு. ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவர் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. நாசர் ஏதோ சர்ப்ரைசிங் கேமியோ வந்தாரு. ராதிகா மேம் வந்து சூர்யா அம்மா ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு அம்மா எப்படி இருக்கணும்னா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஏத்துப்பாங்க சூர்யா ஃபேன்ஸ் ஏத்துப்பாங்க. சூர்யாவுடைய ஃபேன்ஸ் நிச்சயமா ஏத்துப்பாங்க. ஏன்னா கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அதிகமா இருக்காங்க. ஜில்லன் ஒரு காதலுக்கு அப்புறம் சூர்யா சாருக்கு வந்து கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாயிட்டாங்க. அவங்களாம் நிச்சயமா அந்த படத்தை ஏத்துக்குவாங்க. அழகா காமிச்சிருக்காங்க. சூர்யாவை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சும்மா நம்ம பாக்குறத பொறுத்துதான் இருக்கு. நம்மளோட பார்வையில தான் இருக்கு. இப்ப வாத்தி படம் பண்ணாரு, அதுக்கப்புறம் லக்கி பாஸ்கர் பண்ணாரு. நேரடியா தமிழ்ல தான் 2வது படம். நல்லா தான் பண்ணிருக்காரு. எழுத்துல ரொம்ப அழகா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காரு. டைலாக்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்ல படம். சரி 10க்கு 8.5 தரலாம், தாராளமா தரலாம். கண்டிப்பா பிடிக்கும் ப்ரோ. கண்டிப்பா பிடிக்கும். எல்லாரும் வந்து பாருங்க, ஃபேமிலியோட பாருங்க. என்ன சொல்ல வராங்க? அன்பு தான் சொல்ல வராங்க. ஒரு அன்பு வெளிக்காட்டுறது எப்படி அதுதான் படத்தை காமிச்சிருக்காங்க. என்ன எதிர்பார்த்து அந்த படம் கண்டினியூஷன் ஆகும் நினைக்கிறீங்க? எதிர்பார்ப்பே வேணாம் ஒரு படத்துக்கு. படம் நீங்க பார்க்க வாங்க, உங்களுக்கே இல்லை எல்லா எதிர்பார்ப்பும் ஒன்று வந்துடும் போகும்போது, வீட்டுக்கு போகும்போது. அது ரொம்ப அந்த எமோஷனல் சீன்ஸ் வந்து படத்துல ஒரு 3-4 இடத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா எதுக்கு இந்த சீன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா
ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது என்னப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு தோணுது. அது போக போக அந்த டச்சிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த எமோஷன் கனெக்ட் அது வந்து நிஜம் ஒரு அப்பா பையன் அப்பா வந்து தன்னோட பசங்களுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அதை நிறைய ரெகனைஸ் பண்றது கிடையாது. அம்மா பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய படத்துல காமிப்பாங்க, இதெல்லாம் பண்ணோம் எல்லாருக்கும் தெரியும். பட் அப்பா பண்றதுக்கு விஷயத்த வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தது. இந்த ஜார்ஜ் மரியம் வந்து அவருக்கு இன்னும் ஒரு ஸ்கோப் இருக்கும் போல அந்த படத்துலன்னு பார்த்தா அதை சூர்யாவை பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு அந்த விஷயத்த. பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 எமோஷனல் சீன்ஸ் ரொம்பவே நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ராதிகா மேமோட விஷயமும் சரி, கிளைமேக்ஸ்ல வர விஷயங்களும் சரி. பட் கிளைமேக்ஸ் கொஞ்சம் லைட்டா இழுத்துட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் டக்குன்னு முடிச்சிருக்கலாம். ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்க கண்டிப்பா, நம்ம முடிச்சிட்டாலும் கண்டிப்பா ஏத்துப்பாங்க. பட் இருந்தாலும் அதை கொஞ்சம் லைட்டா ப்ரொலாங் பண்ணி எடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. பட் ஓவரால் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டரா இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்மூத்தா தான் ப்ரோ போகும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய காமெடிஸ் ட்விஸ்ட் 2 ட்விஸ்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்டர்வலுக்கு முன்னாடி. அது நல்லா இருக்காது. எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல ப்ரோ. நாட் சாட்டிஸ்ஃபை. எனக்கு எதுவுமே பாட்டு ஏதோ 2 பாட்டு இருக்கு, பெருசா சாட்டிஸ்ஃபை பண்ணல ப்ரோ. பிஜிஎம் கூட ஓகே தான் ப்ரோ, ஆனா கதை நல்லா இருக்கும். 8 ஸ்டார் கொடுப்போம். 7.5 8 ஸ்டார் கொடுப்பேன். பாட்டுக்கு நான் 2 கட் பண்ணிடுவேன். நான் மமிதா பச்சன் எல்லா படத்துலயும் இப்படிதான் நடிப்பாங்க. பிரேமலூர்லேருந்து அவங்க பார்க்கும்போது அவங்க சுட்டித்தனம் பண்ணுவாங்க, ஓவர் ஆக்டிங் பண்ண மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுன்னு கிடையாது. அவங்க படம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் அது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் லூஸ் மாதிரி ஹீரோயின் மாதிரி நிறைய பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த விஷயம். ஸ்கிரீன் பிளே வந்து அதுக்கு ஒரு நல்ல பூஸ்ட் இருக்கு. இந்த ரோலுக்கு இவங்க தான் கரெக்ட் அப்படிங்கிற விஷயம் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, அந்த பேர் பார்த்த உடனே பயங்கரமான ஒரு இதுவா இருந்துச்சு, பயங்கர ஒரு ஹைப்பா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. சூர்யா அழகா இருக்காரு. அந்த ஏஜ்டு மேட்டர் அதெல்லாம் கண்டிப்பாவே தெரியல. ரொம்ப நாளா சூர்யா வந்து ஒரு அடி தடி சண்டை, பெரிய ஹீரோனா சண்டை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா வந்துச்சு. தனுஷ்குலாம் வந்து ஒரு காலத்துல நல்ல படம், அந்த ஃபீல் குட் படம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு தனுஷ் சாருக்கு. பட் அதுக்கப்புறம் ஆக்ஷன் கம்ப்ளீட்டா இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஹை அண்ட் லோ நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா ஹீரோஸுமே அப்படிதான் இறங்கிட்டாங்க. விஜய் சார் படம் வந்து ஜனநாயகன் படத்துல அவ்வளோ சண்டை, அவர் அடிக்கிற அடியில ஸ்கிரீன்ல இருந்து யாராவது வந்து விழுந்துருவாங்களோ அப்படின்னு பயம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒவ்வொரு படம் அந்த மாதிரி ஆக்ஷன் ஹீரோஸ்னா பெரிய ஹீரோனா ஆக்ஷன் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரியும் படம் பண்ணலாம். ஒரு மெச்சூர்டா ஒரு நல்ல ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். மற்றவங்களையும் வந்து கேரி அவுட் பண்ணி நடிக்க விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் த்ரூ அவுட்டா.